கிளாம்பாக்கத்தில் பேருந்துகள் வருவதில் தாமதம் தொடர்ந்து ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் போக்குவரத்து கழகம் விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் தாய்மானவன் கேட்கலாம். தாய்மானவன் என்ன விளக்கத்தை அளித்திருக்கிறது, விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடந்த சில தினங்களாகவே வார விடுமுறை காரணமாக சொந்த ஊர் செல்லக்கூடிய மக்கள் நீண்ட நேரமாக இரவு வேளைகள்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல காத்திருப்பதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருந்த ஒரு சூழல்ல தற்போது போக்குவரத்துறையின் சார்பில் அதற்கான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையே இரு இடங்கள்ல பாலப்பணிகள் நடைபெற்று வருவதன் காரணமாக பேருந்துகள் அணைக்கிட்டும் வெளி மாவட்டங்களில் இருந்து சென்னை வருவதற்கு தாமதமாவதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில 4 வழிச்சாலை என்பது இருக்கக்கூடிய சூழலில் பாலப்பணிகள் 2 இடங்கள்ல நடைபெறுவதன் காரணமாக 4 வழிச்சாலை என்பது 2 இடங்கள்ல 2 வழிச்சாலையாக மாற்றப்பட்டிருக்கிறது. பாலப்பணிகளால பேருந்துகள் கிளாம்பாக்கம் வருவதற்கு தொடர்ந்து தாமதம் ஏற்பட்டு சென்னையில் இருந்து சொந்த ஊர் செல்லக்கூடிய பயணிகள் சிரமத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருப்பதாக போக்குவரத்துறை தெரிவித்திருக்கிறது. மதுராந்தகம் மேல்மருவத்தூர் இடையான அந்த பாலப்பணிகள் நிறைவேறுவதற்கு மேலும் 4 மாத காலங்கள் ஆகும் என தகவல் என்பது தேசிய நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. கருங்குழி பகுதியில மதுராந்தகம் மருவத்தூர் இடையே நடைபெறக்கூடிய பாலப்பணிகளால பேருந்து போக்குவரத்து என்பது தாமதமாவதால தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் பணிகளை விரைந்து முடிப்பதற்கு கடிதம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் போக்குவரத்து அனுமதிக்கப்படும் 2 வழித்தடங்களிலும் அகலப்படுத்தி தர வேண்டும் என பேருந்து போக்குவரத்து கழகத்தின் சார்பில் கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகத்தான் கடந்த புதன்கிழமை இரவு எதிர்பார்த்ததை காட்டிலும் பல மடங்கு பயணியர் இரவு 10 மணிக்கு மேலே சென்னையிலிருந்து புறப்படக்கூடிய ஒரு சூழல், சொந்த ஊருக்கு புறப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்ததாக போக்குவரத்து கழக அதிகாரிகள் தகவலை வெளியிட்டிருக்கிறாங்க. சாலை பணிகளால பேருந்துகள் உடனுக்குடன் கிளாம்பாக்கத்தை வந்தடைய முடியாததால் பயணியர் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் இதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் எஸ்சிடிசி தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் நீண்ட நேரமாக பயணிகள் காத்திருப்பதாக தொடர்ந்து எதிர்க்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டை தெரிவித்த ஒரு சூழல்ல தற்போது இந்த விளக்கம் என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.